ஆண்டில் அனைத்து மாதங்களிலும் அமாவாசை வருவது வழக்கம். அந்த அமாவாசை நாட்களில் விருப்பம் உள்ளவர்கள் தம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பார்கள். ஆனால் ஆடி மாதத்தில் வரும் இந்த ஆடி அமாவாசையில் தர்ப்பணம் கொடுப்பது என்பது சிறப்பானதாக கருதப்படுகிறது. அனைத்து மாதங்களிலும் தர்ப்பணம் கொடுப்பதை விட ஆடி அமாவாசை நாளில் கொடுத்தால் குடும்பத்தில் உள்ள தோஷங்கள் நீங்கி மகிழ்ச்சி நிலைக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த நாளில் ஏரி, குளம், கடல் ஆகிய இடங்களில் தர்ப்பணம் கொடுத்து அந்த நாள் முழுவதும் விரதம் இருப்பார்கள். அதன்படி உலக புகழ்பெற்ற மயிலாடுதுறை காவிரி துலாக்கட்டத்தில் ஐப்பசி மாதம் முழுவதும் கங்கை முதலான புண்ணிய நதிகள் நீராடி புனிதமடைந்ததாக வரலாறு கூறுகிறது. புண்ணிய நதியாக கருதப்படும் காவிரி துலாக்கட்டத்தில் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தார்கள். ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷமானது. அதுவும் காவேரியில் குளிச்சுட்டு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அதில் எல்லா ஊர் மக்களும் இந்த இடத்துல மயிலாடுதுறை துலாக்கட்டம்னு சொல்லுவாங்க. இந்த இடம் இந்த வருஷம் தண்ணி நிறையா வருது. எல்லாரும் மக்கள்லாம் சந்தோஷமாக பித்திருக்களுக்கு அது அமாவாசைக்கு கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நமக்கு இதில் புண்ணியமும் கூட. எல்லாருமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படியும் இன்னைக்கு 12 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும் கொடுப்பாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப திருப்தியாக இருக்குது. யாருக்காக கொடுக்கணும்? நான் எங்கள் அப்பாவுக்காக கொடுப்பாங்க. அப்பாவுக்காக கொடுப்பாங்க. வருஷம் ஒவ்வொரு மாதமும் கொடுக்கலாம். ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மாலி அமாவாசை இதெல்லாம் ரொம்ப விசேஷம். புரட்டாசி அமாவாசை அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காவேரி நீர் எந்த அளவுக்கு பார்க்குறீங்க? இந்த மாதிரி நீர், காவேரி நீர் ரொம்ப இந்த நம்ம தஞ்சை மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டத்துக்குலாம் காவேரி நீர் ரொம்ப விசேஷமாக எல்லாருமே ரொம்ப புனிதமான நீராக தான் கருதுறாங்க. இதில் கிட்டத்தட்ட 11 தீர்த்தமும் 21 தீர்த்தமும் இங்கே இருக்குது. அதனால இந்த பிளேஸில் குளிக்கிறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறாங்க.